தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கம். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்தோம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ பராபவ வருஷம் தக்ஷணாயனம் வருஷ ருது சிம்ம ஆவணி மாதம் 10ஆம் நாள் வியாழக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 27 ஆகஸ்ட் 2026. இன்று வளர்பிறை சதுர்தசி காலையில் 9:53 வரைக்கும் இருக்கு. அதன் பின் பௌர்ணமி. அவிட்டம் நட்சத்திரம் இன்று இரவு நாளை அதிகாலை 3:46 வரைக்கும் இருக்கு. அதன் பின் சதயம். சித்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். சோபன நாம யோகம் வணிஜை கரணம். இன்றைக்கு பௌர்ணமி, விரதம், பூஜை எல்லாமே இன்றைக்கு தான். திருவண்ணாமலை கிரிவலம் அதுவும் இன்றைக்கு தான். யஜுர் உபா கர்மா இன்றைக்கு ஆவணி அவிட்டம். அகசு நாழிகை 30:38, தியாஜியம் நாழிகை 1:12. இன்றைய புண்ணிய திதி ஆவணி மாதம் பௌர்ணமி. நேத்திரம் 2, ஜீவன் 1. இன்றைய சிம்மலக்ன இருப்பு நாழிகை 3, வினாழிகை 44. சூரிய உதயம் காலை 5:57. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் நல்லெண்ணெய். இன்றைய கிரக நிலவரங்களை நாம பார்த்துடலாம். மிதுன ராசியில செவ்வாய், கர்க்கடக ராசியில குரு, சிம்ம ராசியில சூரியன் புதன் கேது, கன்னியா ராசியில சுக்கிரன், மகர ராசியில சந்திரன், கும்பராசியில ராகு, மீன ராசியில வக்ரலம்பியில் சனி என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்று மதியம் 3:05 சந்திர பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு மாற்றம் பெறுகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்புல எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு தொழில் கர்ம ஜீவனஸ்தானமும் லாபஸ்தானமும் ரொம்ப வலுவா அமைஞ்சிருக்கு. எப்படி? தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்துல சந்திரன், குரு செவ்வாயினுடைய பார்வை, லாபஸ்தானத்துல ராகு, சூரியன் புதனுடைய பார்வை. ரொம்ப அற்புதமான ஒரு நாள். பல விதத்திலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால அனுகூலங்கள் மாற்றங்கள் வந்து சேரும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கையோட எந்த விஷயத்தையும் நீங்கள் அணுகுவீர்கள், செய்து முடிப்பீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நீண்ட நாட்களா நீங்க எதிர்பார்த்திருந்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியா நமக்கு இன்று நடந்து முடியும். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள், ஒரு இடமாற்றம், இது எல்லாமே நமக்கு இன்றைக்கு நல்லபடியா கிடைக்க போகுது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து மனசுல இருக்கக்கூடிய சங்கட நிலை விலகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மன யோகங்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்கள்
இன்று மதியத்தோடு நமக்கு சந்திராஷ்டமம் முடிவடைகிறது. ஆனாலும் இன்றைய நாளில் பெரும் பகுதி நமக்கு சந்திராஷ்டமத்தில் தான் இருக்குது. அவசரம் படபடப்பெல்லாம் வேண்டாம். முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. எந்த ஒரு விஷயமானாலும் யோசித்து செய்கிறது உங்களுக்கு நல்லது. வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப எச்சரிக்கையாக நாம் பயன்படுத்தணும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் ஈடுபடும் போது முன் திட்டமிடல் மிக மிக அவசியம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுடனுக்கு வந்த உறவு சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களே, மத்தியானத்துக்கு மேலே தான் சந்திராஷ்டமம் தொடங்குறது. ஆனாலும் கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா நமக்கு 2ஆம் இடம் வலுவாக இருக்குது. யோகாதிபதி குரு ராசியில் சஞ்சாரம். சந்திராஷ்டமம் தொடங்கினாலும் சில தடங்கல்கள் அந்த சந்திராஷ்டமத்தினால ஏற்படும். ஆனால் காரியங்கள் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லபடியாக நடந்து முடியும். தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் கண்டிப்பான முறையில் நமக்கு கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகப் பெறுவீர்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் காணப்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் தொடங்கும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள். தந்தை வழி உறவினரிடம் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் விலகப் பெறுவீர்கள். கடினமான காரியங்களில் கூட புத்தி நுணுக்கம், புத்தி சாதுரியம் உங்களுக்கு ஏற்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். ராசிநாதனும் ராசியில, நட்சத்திரநாதனும் ராசியில. அற்புதமான ஒரு நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலம் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினரிடம் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களே, எந்த காரியமும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியா நடந்து முடியும். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனசுக்கு திருப்தி, சந்தோஷத்தை கொடுக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். திட்டமிட்டபடி எல்லாமே நல்லபடியா நடந்து முடியும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. துளாராசி அன்பர்களே, நீண்ட நாட்களா எந்த ஒரு காரியத்தை நாம் எதிர்பார்த்திருந்தோமோ இன்றைக்கு அது நல்லபடியாக நடந்து முடியும். சுபகாரியங்கள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சஞ்சல நிலை அப்படிங்கிறது விலகும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு நல்ல மாற்றத்தை, முன்னேற்றத்தை உங்களுக்கு வழங்கும் அப்படின்னு நாம சொல்லலாம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கையோட எந்த காரியத்தையும் உங்களால அணுக முடியும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால அனுகூலங்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களே, குடும்பத்தினருக்காக, குழந்தைகளுக்காக
நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இன்று வெற்றியை கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். மனசுல இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். எந்த ஒரு காரியத்திலும் இருந்து வந்த சுணக்க நிலை மாறும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகன யோகங்கள் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும். வீடு மண்மனை யோகங்கள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. தனுர் ராசி அன்பர்கள், பல விதத்திலும் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாள். எந்த காரியத்திலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். தெய்வ அனுகூலம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் எல்லாவற்றையும் தாண்டி உங்களால் ஜெயிக்க முடியும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். மகர ராசி என்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். அதாவது நம்முடைய ராசியை குரு பகவான் பார்க்கிறார், செவ்வாய் பார்க்கிறார். முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் இன்றைக்கு நம்மளால எடுக்க முடியும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் ஏற்ற முன்னேற்றத்தினை பெறுவீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்கள், வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான காரியங்கள் கை கொடுக்கும். விசா சம்பந்தமான விஷயங்கள் சரியாகும். ரொம்ப நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே இன்றைக்கு நல்லபடியாக நடந்து முடியும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகப் பெறுவீர்கள். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். சுபவிரய செலவுகள் உண்டாகும். பயணங்கள் திட்டமிட்டபடி நடக்கும். பொதுவாக இன்றைய நாளை எடுத்துட்டோம்னா, அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. மீனராசி அன்பர்கள், தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து முக்கியமான முடிவுகளை இன்று நீங்கள் எடுப்பீர்கள். பல விதத்திலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல முக்கியமான முடிவுகளுக்கு இன்று நீங்கள் எடுப்பீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் வந்து சேரும். வீடு மண்மன யோகங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.
அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.